2026 பிராண்ட் நியூ இயர் ஆரம்பிச்சு ஒரு 3 days முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பாஸ்ட் ஒரு 10 days அல்லது 1 வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசி கேள்விப்பட்டிருந்திருப்போம். ரெசல்யூஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம். அது எதுவுமே தப்பு கிடையவே கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா ப்ரொடக்டிவ் அச்சீவ்மெண்ட் எதெல்லாம் நான் பண்ணேன், அந்த விட்டதை ஃபுல்லாக இப்படி 2026 நான் கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம். நாட் அட் ஆல் டிமோட்டிவேட்டிங், இது எல்லாமே ஓகே தான். பட் ஏன்னா இதெல்லாம் ஹியூமன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ஓரியன்ட், சர்வைவல் ஓரியன்ட், இந்த ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் ஓரியன்ட், கரியர் ஓரியன்ட் இப்படியே இருந்தனால அந்த பாத்திலே போனதுனால ட்ராவல் பண்ணதுனால நேற்றை விட ஒரு படி நான் அதிகமாக முன்னேறிட்டேன் அப்படின்னா நான் வளர்ந்துருக்கேன்னு அர்த்தம், இல்லை அப்படின்னா நான் வளரலேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை நம்மளே அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பழக்கப்படுத்திட்டோம். நம்மளுடைய சுற்றி இருக்கிற கட்டுமானமும் அதே மாதிரி, நம்ம இருக்கிற என்வாயன்மெண்ட்டு எல்லாமே அதே மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம இருந்துட்டோம். பட் இந்த அச்சீவ்மெண்ட், இந்த ப்ரொடக்டிவ்னஸ் இதெல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி ஒதுக்கி வச்சுட்டு இந்த 365 நாளில் எத்தனை நாள் நான் சந்தோஷமாக இருந்தேன், என்னை சுற்றி உள்ளவங்களை, என்னை சார்ந்து உள்ளவங்களை எத்தனை தடவை நான் சந்தோஷப்படுத்தி பார்த்தேன், என் குழந்தைகிட்ட சரிசமமாக இறங்கி விளையாண்டது எத்தனை நாள், வாய் விட்டு சிரித்தது எத்தனை நாள், என்னோட நண்பர்கள்கிட்ட முட்டாள்தனமாக பிஹேவ் பண்ணது எத்தனை நாள், குழந்தைத்தனமாக பிஹேவ் பண்ணது எத்தனை நாள், இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படிங்கிறத ஒதுக்கி மறந்து என்னை மறந்து ராவா சாதாரணமாக இருந்தது எத்தனை நாள், என்னுடைய மனைவியை யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியை கைத்தாங்களை தூக்கி கொண்டு போனது எத்தனை நாள், எங்கள் அம்மா அப்பா கிட்ட வெட்டிக்கதை பேசுனது எத்தனை நாள், எதுவுமே இல்லாமல் என்ன தான் வேலை இருந்தாலும் அந்த வானத்தை அப்படியே வேடிக்கை பார்த்தது எத்தனை நாள். இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மெஷர் பண்ண முடியாத விஷயங்கள். என்னென்னலாம் அச்சீவ் பண்ணேன், என்னென்னலாம் ப்ரொடக்டிவாக இருந்தேன் அப்படின்ட்டு மெஷர் பண்ணி 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 பழக்கப்பட்டதுனால என்டையர் ஒரு வருஷத்தையும் மெஷர்மெண்ட்லேயே நம்ம அளக்க ஆரம்பிக்கிறோம். பட் இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெஷர் பண்ண முடியாத விஷயங்கள். இதெல்லாமே கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அடங்கிடும். நிறைய பேர் நிறைய வீடியோஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருந்துருப்பீங்க, இதெல்லாம் சம்பாரித்தேன், இதெல்லாம் வாங்கினேன், இந்த 2025 சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு. பட் யாராச்சும் ஒரு நபர் 2025 நான் எதுவுமே பண்ணலையே, எதுவுமே நான் வாங்கலையே அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்திருப்பீங்க, டெஃபினட்டாக பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த பண்ண எல்லா விஷயத்தையும் இந்த 2026 ஒரு படி அதிகமாக பண்ண பாருங்கள். ஐ குட் see that lot of people are focusing on physical health இந்த 2026. இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருந்திருக்காங்க, பட் இப்போ நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்திருக்காங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக கவனம் செலுத்தணும் அப்படின்னா நிறைய விஷயங்களில் நம்ம கொஞ்சம் சூதானமாக இருக்க முடியும். ஸோ பி ஹாப்பி irrespective of any situation. Be happy even if there is no any reason. Happy New Year.